ட்ரேடிங்னா என்ன கரெக்டாக, பட் இன்வெஸ்டிங்னா என்னன்ட்டு நான் உங்களுக்கு வந்து பட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ சரி, இப்போ வந்து நீங்கள் ட்ரேடிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து கரெக்டாக ஷார்ட் டேர்ம். இதுவே கரெக்டாக நீங்கள் கரெக்டாக இன்வெஸ்டிங் எடுத்தீங்கன்னா அது வந்து கரெக்டாக லாங் டேர்ம். இப்போ வந்து பொதுவாக ஷேர் மார்க்கெட்டில் இப்போ வந்து கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கரெக்டாக பண்ண வராங்களே, அவங்க வந்து கரெக்டாக பிகினர்ஸ், அவங்களுக்கு வந்து கரெக்டாக ஷேர் மார்க்கெட்டில் இந்த 2 ஆப்ஷன் இருக்குது. ட்ரேடிங்னா என்ன, கரெக்டாக இன்வெஸ்டிங்னா என்னன்ட்டு எந்த வித கரெக்டாக டிஃப்ரெண்ட்டும் தெரியாமல் அவங்க வந்து கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் அது அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது. முதல்ல ட்ரேடிங்னா என்ன, கரெக்டாக இன்வெஸ்டிங்னா என்னன்ட்டு நம்ம முதல்ல வந்து தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக ட்ரேடிங் சூட் ஆகுமா, கரெக்டாக இன்வெஸ்டிங் வந்து கரெக்டாக சூட் ஆகுமான்ட்டு நம்ம வந்து அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நான் முதல்ல சொன்ன மாரி வந்து ட்ரேடிங் வந்து ஷார்ட் டைம். இப்போ வந்து ட்ரேடிங் பண்றவங்க கரெக்டாக என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல், அந்த கம்பெனியோட வேல்யூ அதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. அவங்க பெஸ்ட் வந்து அவங்க வந்து காலையில வாங்குவாங்க, சாயங்காலம் 3-3:30 மணிக்கு வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிறப்போ அவங்க வந்து சேல்ஸ் பண்ணிட்டு கரெக்டாக போயிடுவாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்விங் ட்ரேட் சொல்லுவாங்க. ஸ்விங் ட்ரேட்னா இப்போ அந்த ஸ்டாக் வெறும் லோவா இருக்கும் போது வாங்கிட்டு ஒரு 1 month 2 month மேக்ஸிமம் வந்து ஒரு 3 month வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணி அதை வந்து சேல்ஸ் பண்ணிட்டு ப்ராஃபிட்டை கரெக்டாக புக் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதுதான் ட்ரேடிங் சொல்லுவாங்க. ஆனா இப்ப ட்ரேடிங் பண்றவங்க வந்து அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல், அந்த கம்பெனிக்கு என்ன வேல்யூ இருக்கு அதெல்லாம் அவங்க எதுவுமே பார்க்க மாட்டாங்க. ட்ரேடிங் பண்றவங்க வந்து இந்த கம்பெனி வந்து இப்போ லோ ஆயிருக்கு, இது எப்படியாவது மேல வரும் அவங்க வந்து சில டெக்னிக்கல் பட் அனலைசிஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ட்ரேடிங் பண்றவங்க அவங்க முதல்ல பார்க்கறது என்னன்னா சார்ட் சொல்லுவாங்க. அதாவது டெக்னிக்கல் அனலைசிஸ் சார்ட் மட்டும் தான் அவங்க பார்ப்பாங்க, மற்றபடி கம்பெனியோட வேல்யூ எதுவும் பார்க்க மாட்டாங்க. இப்போ லோ ஆயிருக்கா, இப்போ வாங்கிட்டு நம்ம வந்து சேல்ஸ் பண்ணா லாபம் வரும், அதை மட்டுமா தான் பார்ப்பாங்க. இதுதான் ட்ரேடிங். நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி ட்ரேடிங்ன்றது வெறும் ஷார்ட் டர்ம் மட்டும் தான், அதை லாங் டைமுக்கு கொண்டு போக மாட்டாங்க. இதுவே நீங்க கரெக்டா பட் இன்வெஸ்டிங்ல நீங்க வந்தீங்கன்னா இன்வெஸ்டிங் வந்து ஒரு லாங் டைம் கேம்னு சொல்லலாம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கை ஃபண்டமெண்டலா ஃபுல்லா பட் அனலைசிஸ் பண்ணி அவங்க வந்து கரெக்டாக ஃபண்டமெண்டல் பண்றதுக்கே டைம் கொஞ்சம் பட் அதிகமா அவங்க வந்து டைம் கொஞ்சம் அதிகமா எடுத்துட்டு அந்த ஃபண்டமெண்டல் அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் வந்து ஃபுல்லா பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து அவங்க கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணி அதை அப்படியே விட்டுருவாங்கன்னா அப்படியே விட மாட்டாங்க. அந்த கம்பெனி வந்து எப்படி ரன் ஆகுது, எப்படி போகுதுன்ட்டு அவங்க அந்த பணத்தை அதில் போட்டுட்டு குறைஞ்சது 3 to 5 வருஷத்துக்காவது அவங்க வெயிட் பண்ணுவாங்க. அந்த 3 to 5 வருஷத்துல வந்து அந்த கம்பெனியோட ஷேர் வந்து நல்ல வேல்யூ, நல்ல கம்பெனி இருந்ததுன்னா அது ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். ஒரு சமயத்துல அது வந்து கரெக்டா மல்டி பேக்கர் ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. அதுதான் கரெக்டா இன்வெஸ்டிங்னு சொல்லுவாங்க.